ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த யோவான் 16, 20 முதல் 28. தியான வசனம் 24ஆம் வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் அனுமதிக்கின்ற எந்த விதமான கடின சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய சிலுவையை மனப்பூர்வமாய் சகித்து அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய முகத்தை நாம் நாடுகின்ற பொழுது அவர் நம் அருகிலே நிற்பதை தரிசிக்க முடியும். அவரோடு கொண்ட ஐக்கியத்தில் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுவதை நீங்களும் நானும் காண முடியும். அந்த சந்தோஷம் தோன்றி மறையக்கூடிய உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, இருதயத்தில் பெற்ற நிரந்தர சந்தோஷம். பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் பாருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்கின்ற பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு மிகுதியான கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியின் கனியை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். இதுதான் சிலுவையின் பாதையிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான உபதேசங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால், நீங்கள் என்னிடத்திலே கேட்கின்ற காரியங்களுக்கு பதில் வேண்டும் என்றால் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கட்டும் என்பதாக சொல்லுகிறார். நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னிலே தங்கியிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் சந்தித்த ஒருவன் ஒரே ஒரு முறை அவரை கண்ட அந்த உறவின் சந்தோஷத்தை அடைந்தவன் சிலுவையை மனப்பூர்வமாய் ஏற்று மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய உறவிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். அவன் கண்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய முகம் மாத்திரமே காணப்படுமே அல்லாமல் சூழ்நிலைகளோ அல்லது அந்த சூழ்நிலைக்கு காரணமான மனிதர்களோ அவனுடைய பார்வையிலே காணப்பட மாட்டார்கள். சூழ்நிலையின் அகோரம் அதிகமாக இருந்தாலும் அவருடைய நெஞ்சம் ஆண்டவருடைய தேவனுடைய உறவிலே கலிகூர்ந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பரிதாபமான காரியம் என்னவென்றால், சிலுவையின் உபதேசத்தை உபதேச அளவிலே கேட்ட அநேகர் அன்று ஒரு நாள் பலவந்தமாக சிலுவை சுமக்க பணிக்கப்பட்ட சீமோனைப் போலவே சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறார்கள். பரிசுத்த மத்தேயு 27:32 பார்க்கிறோம். அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கும்படி சீமோனை பலவந்தப்படுத்தினார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை போல சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே சிக்கி தவிக்கிறார்கள் மக்கள். சூழ்நிலைகளால் ஆட்கொள்ளப்பட்டு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற மக்களுடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் என்ன? எப்பொழுதும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிற்பது யார்? சூழ்நிலைகளுக்குரிய மனிதர்கள் தான் அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறார்கள். இது மிக பெரிய துயரமான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்கி பிணைந்து சூழ்நிலைக்கு காரணமான மனிதர்களையே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு இருப்போம் என்றால்
ஏதோ பலவந்தப்படுத்தப்பட்ட ஒரு மக்களைப் போல நாம் காணப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பாருங்கள். பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு அருளிச் செய்வார். இங்கே சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகளை தாண்டி அந்த சூழ்நிலைகளிலே ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் செபிக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் தந்தருளுவார் என்பதாக அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? சூழ்நிலைகளை தாண்டி தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாக, தேவனாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம், ஜெயம் பெறுவோம் என்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்றால், சூழ்நிலைகள் மிக வேகமாக அவனுக்கு எதிராக இருக்கிறது. ஆனாலும் அவன் சொல்லுகிறதை பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்திலே அவனுடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் என்னை எந்த அளவிற்கு வெகுவாய் நிற்கக்கூடியதாக இருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடு, அது எனக்கு வாழ்வாக இருந்தாலும் சரிதான், சாவாக இருந்தாலும் சரிதான், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் உரியதாய் நான் என் வாழ்க்கையிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே நிலைத்திருப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த நாளிலே என்று சொல்லுகிறார். அந்த நாளிலே என்று சொல்லுகின்ற பொழுது, உபத்திரவத்தின் மூலமாக என்னை நீங்கள் கண்ட நாளிலே, என்னை அறிந்து கொண்ட நாளிலே, அந்த உபத்திரவத்தின் வேளையிலே என்னை தரிசித்த அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 73ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 73:25, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. தேவனை கண்டுகொண்ட பிள்ளை, உபத்திரவத்தின் மூலமாய் பாடுகளின் வழியாய் தேவனை கண்டுகொண்ட பிள்ளை, அவன் கூறுகிற காரியம் என்ன? எனக்கு யாதொன்று வேண்டாம், பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்பதாக குறிப்பிடுகிறான். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் உத்தமமான கிறிஸ்தவம். இந்த தெய்வீக உறவின் மகிழ்ச்சியை நிறைவாய் தங்களுடைய நெஞ்சத்திலே கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள்தான் தேவனை மெய்யாய் ஆராதிப்பார்கள். அதைத்தான் சங்கீதம் 102 நாம் பார்க்கின்றோம். 100ஆம் சங்கீதம், ஒவ்வொரு ஆராதனை வேளையிலே நாம் வாசிக்கின்ற இந்த சங்கீதம் 2வது வசனம், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் முன் வாருங்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியின் நிறைவாய், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நிறைவான சந்தோஷம் தேவனை ஆராதிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த வேளையிலே அதே 16ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர் நாமத்தினாலே கேட்கும்படியாக குறிப்பிடுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கின்ற பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாகவும் அங்கே சொல்லுகிறார். உங்களை பகைமை சூழ்ந்திருக்கின்ற பொழுது அன்பையும், கயமை நிறைந்துள்ள இடத்திலே மன்னிப்பையும்,
பயம் நிறைந்துள்ள ஒரு இடத்திலே விசுவாசத்தையும், அவநம்பிக்கை நிறைந்துள்ள இடத்திலே நம்பிக்கையையும், இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருக்கிற வேளையிலே ஒளியையும், மனக்கவலை உள்ள இடத்திலே மகிழ்ச்சியையும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது அவர் அதை நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் செழிப்பின் ஜெபம். ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாரும், எனக்கு மன்னிப்பின் சிந்தையை தாரும், சுபாவ அன்பை தாரும், உமக்கு கீழ்ப்படிதும் கிருபையை தாரும், தாழ்மையை தாரும், மன்னிப்பை பெற்றுக்கொள்வதை விட மன்னிப்பை கொடுக்கவும், நான் ஆறுதலை பிறரிடமிருந்து பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் அளிக்கிறவனாய் இருக்கவும், பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்வதையும், பிறரால் அன்பு செய்யப்படுவதை விட பிறருக்கு அன்பு செய்யவும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம் என்றால் இதுதான் செழிப்பின் ஜெபம். எனக்கு ஆஸ்தியை தாரும், வீடை தாரும், வாசலை தாரும், வண்டியை தாரும், சொத்து சுகங்களை தாரும் என்பதல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செழிப்பின் உபதேசம் என்பது வெறுக்கிறவர்களை வெறுக்காதிருக்கவும், அன்பு செலுத்தாதவரிடத்தில் அன்பு செலுத்தவும், தீயதை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும், பழிவாங்க விரும்புகிறவர்களுக்கு அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யவும், இருளுள்ள இடத்திலே ஒளியை கொடுக்கிறவர்களாக இருக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை நேசித்து உம்முடைய திவ்ய சுபாவம் அனைத்தையும் நாங்கள் பெற்று செழிப்பாகும்படி அருளிய சிலுவையின் பாதைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.